தாத்தா நல்லா இருக்கீங்களா? இவ்வளவு அன்பா கேட்கிறேன். என்ன தெரியல, நான் தான் பஞ்சாட்சரம் பக்கத்து வீடு. பஞ்சு நீயாடா? எப்படா இருக்க? எங்கடா போயிருந்த இவ்வளவு நாளா? நான் சிங்கப்பூர் போயிட்டேன் தாத்தா. அங்க போய் எப்படியோ கஷ்டப்பட்டு முன்னேறிட்டேன். ஆமா, அம்மா எங்க தாத்தா? சிங்கப்பூர்ல இருந்து எத்தனையோ லெட்டர் போட்டேன், பதிலே எழுதல. இப்ப கூட நிறைய சாமான்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். கப்பல் அடிக்க வாங்க லெட்டர் போட்டேன், யாருமே வரல. எங்க தாத்தா போனாங்க? ஐயோ, நான் வந்து போயிட்டேனே. நீ நான் கணக்கு புத்தகத்துக்கு ஒரு ரூபா கொண்டு வரலன்னா வாத்தியார் என்ன வெளியே அனுப்பிச்சிருவாங்களே. அண்ணா, நீ தங்கச்சியை கூட்டிட்டு பழி கொடுத்து போ. நான் அம்மாட்ட போய் ரூபாய் வாங்கிட்டு வந்துடுறேன். இந்தா. பள்ளிக்கூடம் போகாம இங்க என்ன பண்ற? நான் கணக்கு புத்தகம் இல்லாம பள்ளிக்கு போக மாட்டேன். வாத்தியார் என்ன ஒழிப்பாரு. இப்ப எங்கடா போவேன்? ஒரு ரூபாய்க்கு வேலை முடிஞ்சாதானே கூலி கொடுப்பாங்க சாயங்காலமா. ஏன் பாய் மீன் எடுக்கிறீங்க? முதலாளி ஆளுங்க தானே நீங்க, அவரே போய் பணம் கேட்கறது? இருக்கட்டுமுங்க, பணம் கை மாறி. ஒரு ரூபாய் கொடுங்கய்யா, சாயங்காலம் கூலியில பிடிச்சுக்கங்க. இந்தாமா, முன் பண்ணலாம் நான் தரமாட்டேன். முதலாளி இந்த குடிச்சல் தான் இருக்காரு, வேணும்னா அவரே போய் பணங்கள் போ. அம்மா, நீ சீக்கிரம் வாமா, நான் இங்கே உட்காந்துக்கிறேன். இப்ப அந்த பாதி எங்க இருக்கா? அவன் எப்படிப்பா இருப்பான்? அவன் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் துடியா துடிச்சு செத்தான். பஞ்சு, அந்த பொல்லாதவன் இருக்கிற இடத்துல இருக்க வேண்டாம்னு அப்பவே உங்க அம்மா ஊரை விட்டு அடுத்த கிராமத்துக்கு போயிட்டான். அடிக்கு ஒரு தடவை வந்து என் பிள்ளை வந்தான. ஆனா இப்ப 5 வருஷமா அது கூட இல்லை. ஒருவேளை உன் அண்ணன் சோமருக்கு வெளியூர்ல வேலை கிடைச்சு அங்கேயே போயிட்டாங்களோ என்னமோ. தம்பி, அங்க இருந்த கேளு. என்ன என்ன அந்த பொண்ணா? பொண்ணா? உண்டாக்கிப்பா. ஆமா, புது கல்யாணமா அவளுக்கு? எனக்கு இது 3வது கல்யாணம். தேவைதானா? ஆமா, ஐயா எங்க தேனியில கிளம்பிட்டீங்களா? ஆமா, இடம் எங்கேயோ மெட்ராஸுக்கு போய் அப்படியே சோலை படம் பார்த்துட்டு பூக்காரி ஹோட்டல்ல போய் பிரியாணியை சாப்பிட்டுட்டு ராத்திரி ரயிலுக்கு திரும்பலாங்கிற உத்தேசம். பூக்காரி வண்டி ரொம்ப ஆடுதுல்ல? பழைய வண்டி. ஆமாங்க, பட்டணத்துல ஏறுங்க பூக்காரி ஹோட்டலு. தம்பிக்கு எந்த ஊரு? பட்டணம் தான். மெட்ராஸா? உனக்கு வெக்கமா இல்ல? அண்ணா சாலையில கருணாநிதி சிலை இருக்க தெரியுமா? அதுக்கு பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு. அது என்ன ஹோட்டல்? அடே அது பேர் பூகாரி ஹோட்டல். அது என்ன இளவோ? கார்ல வர்றவனும் போறவனும் அதை வாங்கிக்கிறவன். எனக்கு என்னவோ அந்த பூக்காரி ஹோட்டல்னு சொல்றதா சொல்லவும் இருக்கு. ஆமா ஐயா, நாம தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறோம். ஒண்ணும் பேச மாட்டாங்க. பேசணுமா? பேசிட்டி. பொறுக்கி புறம்போக்கு கழுத மோதா பாரு. ஆளுதான் வளர்ந்துருக்கேன், இன்னும் அரக்கா கட்ட வண்டி இறங்குறதுக்குள்ள பாகி கட்டிக்கிடும். துப்பு கட்ட விடலாம். பாத்தா படிச்ச மாதிரி தெரியுது. அதான் முள்ளு மேல உட்காந்து வர மாதிரி வர்றான். இதுக்கு ஒரு சீட்டா? பஸ் கிளாஸ்ல வர மாதிரி வர குயிக்கல முடியா? கால் இடிக்கல, உள்ள தள்ளு. பண்ணிக்கணும். நீங்க சொன்ன மாதிரி நான் பஸ் கிளாஸே வந்திருப்பேன், ஆனா டிக்கெட் கிடைக்கல. இது என் கண் பார்வையே இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இதுக்கு சேர்த்து நான் ஒரு டிக்கெட் வாங்கியிருக்கேன். அப்ப உங்க 2 டிக்கெட் இருக்கா? பயம் இல்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன கதையா இருக்கு? இது ஒரு டிக்கெட்டா? பணம் நிறைய இருக்கு. பணம் இல்ல, நிறைய பொருள் இருக்கு. அவ்வளவும் சிங்கப்பூர்ல வாங்கினது. அப்படின்னா பெருசா பொருள்? பெருசா ஒண்ணு இல்ல, 25,000 ரூபாய்க்கு இருக்கு. இல்ல கதையா இருக்கு. இதுக்குள்ள 25,000 ரூபாய்க்கு இருக்கு. சரி, பாக்கலாமா? பாக்கலாமா? காட்டு. பாத்தீங்களா? டிரான்சிஸ்டர் என்ன விலை இருக்கும்? 3000 ரூபாய். கேமரா 2500 ரூபாய். சின்ன வாட்சிருக்கேன், அது லேடிஸ் வாட்ச். 1500 ரூபாய். இந்த ஒரு வாட்சிருக்கேன், 10,000 ரூபாய். 10,000 மணிதானே காட்டுது? அவ்வளவு தங்கமாச்சே. ஆமா, இது வியாபாரத்துக்கு இல்ல, என் சொந்த உபயோகத்துல போட்டு. இவ்வளவு ஒரு இருக்கா? இது என் அண்ணனுக்கு, இதெல்லாம் என் தங்கச்சிக்கு அம்மாவுக்கு.
திருட விடாது. ஐயா, இங்க பாத்துங்க. வாட்ச். டேய் டேய் நில்லு நில்லு. வாட்ச் கொடு கொடு கொடு. ஐயோ. ரொம்ப தேங்க்ஸ். சரியான ஆளியா நீ. திருடங்கிட்ட போய் அவனா வாட்ச் விலை சொல்லிட்டு இருப்பானா? அவன் திருடாம என்ன செய்வான்? வண்டி புறப்படுதியா? கிளம்பு கிளம்பு. வண்டியை நிப்பாட்ட போறிய என் வாட்ச திருட்டு ஓடுறாங்க. ரயில்வேக்காரன் பாக்கலையப்பா. 250 ரூபா கொடும்பா. அப்புறம் ஒரு ரிப்போர்ட் எழுதி கொடும்பா. அவன் வாட்சியை கண்டுபிடிச்சாதான் அவன் வாட்சி எங்க கிடைக்கும். நீ கட்டின ரூபாய் 250 திரும்ப கிடைக்கும். இத நீ வண்டியை நிப்பாட்டாமையே ரிப்போர்ட் எழுதி கொடுக்கலாமே அடுத்த ஸ்டேஷன்ல. பெருமாள் அதை கொடுக்குமா அனுமா இருக்க மாதிரி நான் தட்டிட்டு வந்த வாக்கை நீ தட்டிட்டு போலான்னு பாக்குறியா? இருந்தாலும் பரவாயில்ல, 2 பேரும் பங்கு போட்டுக்கலாம். கையெடுறா. என் பங்கெடு. எட்ரா கைய. பங்கெடு. கையெடு. இந்தா. 10,000 ரூபாய் வாச்சுப்பா. என்ன ஒரு எடுத்த வாடி தர்றேன். இந்தா. தேங்க்ஸ். மார்வாடி கடையில வச்சாவது 5,000 ரூபாய் கொடு. வட்டி யார் கட்டுறது? வாதிக்கு சொந்தக்காரன் கட்டுவான். வா. இங்கே இருக்க என்ன விஷயம் சார், உங்களுக்கு காரோட தெரியுமா? தெரியுமே. ஏன்? வேற கார்ல எங்க முதலாளியம்மா மெட்ராஸ் போயிட்டாங்க. இப்ப இந்த காரு மெட்ராஸுக்கு போகணும். அப்படியா? நானும் மெட்ராஸ் தான் போறேன். காரை நானே ஓட்டு வரேன். அப்ப வாங்க போகலாம். வாங்க போகலாம். ஐயோ, அடே ரேகா, காத்துட. காத்துட. விடாதீங்க, வாங்கடே வாங்க. ஐயோ, போங்கடே சீக்கிரம். சீக்கிரம் போ. விடாதீங்க. ஐயோ, நீங்க என்ன தப்பா நினைக்கிறீங்க. இந்த பையன் அம்மா, நான் திருட இல்லம்மா. இந்தியாவுக்கே நான் இப்பதான் வந்திருக்கேன். சிங்கப்பூர் எனக்கு ஊரு. சிங்கப்பூர் திருட தூக்கி கார்ல போடு. எங்க அம்மா படத்துக்கு ஒண்ணும் ஆகல. ஏண்டி என்ன அடிச்ச? ஒப்பனுக்கு ஆம்பளை பிள்ளை இல்லைன்ற குறைய தீர்த்து வச்சிருப்பது. காலேஜ் பெண்கள் தற்காப்புக்காக கராத்தை கத்துக்கிற தப்பு இல்ல. ஆனா உங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது அவ்வளவு நல்லா இல்ல. பரவாயில்லையே, பெண்கள் உடனே சமாதானம் கூட ஆயிடுறீங்களா? அப்படின்னா சண்டை போட்டுக்கலாம். மெட்ராஸ்ல உங்க வீட்டுக்கு போன் பண்ணேன். போன யாருமே எடுக்கல. உங்க அப்பா எங்க? இங்கதான் வந்திருக்காரா? ரொம்ப நல்லதா போச்சு. நம்ம இப்ப எங்க வந்திருக்கா? ஏதோ முக்கியமான வேலையா வெளியே போயிருக்காரு. 2:00 ரெடியாரு வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. என்ன பாக்குறத விட அப்படின்னு முக்கியமான வேலை. எத்தனை மணிக்கு வந்தாலும் சரி உடனே வந்து என்ன பார்க்க சொல்லு. வணக்கம் ஐயா. பாப்பா துறக்கண்ணு வா. எப்பா இந்த ஊருக்கு வந்தவன் எனக்கு ஒரு போன் பண்ணக்கூடாது? மன்னிக்கிறியா? 2 நாளா என்னமோ ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி பேங்க் எல்லாம் மூடிட்டாங்க. வியாபாரமே செய்ய முடியல. அந்த விஷயமா அரைஞ்சிட்டு இருந்தேன். இல்லைன்னா உங்களை பார்த்திருப்பேன். அதே ஸ்ட்ரைக்ல தான் நானும் என் மண்டையை போட்டு உடைச்சிருக்கேன். இத பாரு. என்ன இந்த நிலைக்கு ஆளாக்கின என் அப்பா முருகனுக்கு எனக்கு காணிக்க. வருஷ பிறப்பன்னைக்கு கோவில்ல கும்பாபிஷேகம். அன்னைக்கே என்னுடைய தெய்வத்து தலையில இதை சூட்ட போறேன். எப்படி இருக்கு ஐயா? சொல்லணுமா? உங்களாட்ட பெரிய மனசு படைச்சவங்களாலதான் இது மாதிரி காரியம் எல்லாம் செய்ய முடியும். இதோட மதிப்பு எவ்வளவு இருக்கும்? ஐயா 40 லட்சம் ரூபா இருக்குங்களா?
50 லட்சம் ரூபாய்க்கு மேல பெறும். இதுல இருக்கிற பல கற்கள் லட்சம் ரூபாய் பெறும். எஸ், டிக்கெட் ரெடி. ஈவினிங் ஃபிளைட்ல கல்கட்டா போயிட்டீங்கன்னா இம்மீடியட்டா லிங்க் ஃபிளைட் ரெடியா இருக்கும். I see. உடனே நீங்க பிரயாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யுங்க. எஸ் சார். ஏங்க வெளியூர் பயணமா? வெளிநாட்டு பயணம் துறக்கது. ஹாங்காங் இருக்கிற நம்ம பிரான்ச்ல ஒரு தவறு நடந்து போச்சு. அதனால நம்ம மேனேஜரை போலீசார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. உடனே நாங்க போக வேண்டியிருக்கு. அதுக்காக இன்னைக்கு வர சொன்னேன். நான் திரும்ப வர்ற வரைக்கும் இந்த பொருளை பத்திரமா பார்த்துட்டேன். ஐயா, உங்ககிட்ட சாதாரணமா வேலை செஞ்சு உங்க உதவியால நான் மனுஷனானவன். இதுல எவ்வளவு சிரமம் இருந்தாலும் நீங்க ஒரு பொறுப்பை ஒப்படைக்கும் போது நான் தட்டி கழிக்க முடியுமா? பத்திரமா பாத்துக்கிறீங்க. தேங்க்யூ. இதுல உனக்கு ஒரு சிரமமும் இல்லை. ஸ்ட்ரைக் முடிஞ்ச உடனே உன்னுடைய பேங்க் லாக்கர்ல இதை வச்சிரு. பயமே இல்லை. நீங்க எப்ப சார் ஹாங்காங்ல இருந்து திரும்புவீங்க? ஹாங்காங் பிசினஸ் ஒழுங்குபடுத்திட்டு தான் நான் வரணும். ஆனா எப்படியும் வருஷ பிறப்புக்கு முதல் நாள் வந்துடுவேன். ஏன்னா கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நான் இருந்தாலுமே. மரேகா, இனிமே நான் நிம்மதியா போயிட்டு வருவேன். என்ன பொறுத்த மட்டும் பேங்கை விட நாணயமான ஒரு இடம் உண்டுன்னா துறக்கல. டிரைவர், என்னயாச்சு? மெக்கானிக் வராம ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. என்னையா காரை நீ மெயின்டைன் பண்றது? மாசத்துக்கு 15 நாள் ஒர்க் ஷாப்ல கொண்டு போய் விட்டுற. அவசரத்துக்கு உபயோகப்பட மாட்டேங்குது ஐயா. இந்த பணம் காரை ரிப்பேர் பண்ணி மெட்ராஸ்க்கு எடுத்துட்டு வா. சரிங்க. ரேகா, ஏதோ வண்டி வருது, அதை புடிச்சு போயிடலாமாமா? வா. நிக்கிறீ, உனக்கு அறிவு இருக்கா? இல்ல சார், இடம் இல்ல. எடா இல்லையா? இந்த பஸ் என்ன வேலை? பருவ பொண்ணை வச்சுக்கிட்டு பருதாம நடுக்காட்டுல நின்றுட்டு இருக்கிற இடம் இல்ல. நான் சொல்ல ஏறுமா சார். சார், ஓவர்லோடு பிடிச்சா என் வேலை போயிடும். நவரியா, நவுது தொலையா. நவரியா நவரியா போய் அர்ஜென்ட் போயா. எழுதுறியா? எழுதுறி எழுதுறி. வாயா வாயா, போய் உட்காருமா. உட்காருமா. பச்சுவன பத்தம் கேட்டு அந்த பஸ் தான் நினைக்கிறேன். கரெக்ட். மணி 1 ஆகுது. அதே பஸ் தான். வண்டி எடு. நம்மள விட்டுருங்க. எனக்கு இந்த சைக்கிள்ல இருக்கிற பூட்டு டைனமா இப்படி திருடித்தான் பழக்கம். இந்த பஸ்ல எல்லாம் முடியாது. நான் என்ன வெளியில நிக்கிறேன். நீங்க பொட்டி தூக்கி போடுங்க, நான் எடுத்துட்டு ஓடிடுறேன். வண்டி ஏறா. முட்டாள். இந்த பஸ்ல தான் 25 லட்சம் ரூபாய் பிளாக் பண்ணியே ஒருத்தர் பெட்டியில கொண்டு வர்றான். கரெக்ட். அதோட நம்ம 3 பேரும் பெரிய பணக்காரர் எல்லாம் வண்டி எடுத்து. இதை விட 10 லாட்டரி டிக்கெட் வாங்கி வச்சுக்கலாம். முகமூடி போட்டுக்க. யார் நீ? யாரா நீ? ஐயோ, ராக்கி சட்டை போட்டா யாருன்னு எனக்கு கேட்கறதா? டிரைவர், ஜீப்பை ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இரு. பஸ் எங்க போகுது? எல்லாரும் நான் சொல்றத கவனமா கேளுங்க. மெயின் ரோட்ல இருந்து 15 மைல் தள்ளி நடு காட்டுக்குள்ள வந்திருக்கோம். நீங்க என்னதான் கத்துனாலும் கதறினாலும் என்னன்னு கேட்க எந்த நாதியும் கிடையாது. ஒழுங்கா கையிலையும் காதலையும் போட்டிருக்கிறத மரியாதையா கழட்டி கொடுங்க. ஒருத்தர் தப்பு செஞ்சாலும் எல்லாருடைய உயிருக்கு ஆபத்து. கழட்டு. தாலி கயிறை தவிர தங்கத்தெல்லாம் கழட்டு. மைசன், நீ தைரியசாலிதான். அதுக்காக எல்லா உயிர்களையும் பலி கொடுக்க முடியுமா?
போன பொருள்கள் திரும்பி வர்றதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது. ஆனா உயிர்கள் அப்படி இல்லை. கர்த்தரை நம்பு. கமான் விக்ரம். காதில் இருக்கிறதே கழுத்து. அதையும் கழுத்து. வச்சிருக்கிற பொட்டி எங்க? 25 லட்சம் ரூபாய் வச்சிருக்கிற பொட்டி எங்க? எங்க இருக்கு? இந்த இருக்கு, மாட்டிக்கிட்டு பொட்டி மாட்டிக்கிட்டு. என் நாளைக்கு போயிடுச்சுமா. முதலாளி என்ன நம்பி கொடுத்த பொருள் பறி போயிடுச்சுமா. கவலைப்படாதீங்கப்பா, என் உயிரை கொடுத்தாவது அந்த திருடன்களை கண்டுபிடிக்கிறேன். உங்க நாணயத்தை நான் காப்பாத்துறேன்ப்பா. நீ உன் உயிரை கொடுக்க வேண்டாமா, இவன் உயிரை நீ காப்பாத்துமா. இவனுக்கு தெரியும் அந்த திருட யாருன்னு. இவனை வச்சு அவனுங்களை கண்டுபிடிச்சு ஏன் நாணயத்தை நீ காப்பாத்துவியாமா? நிச்சயம் காப்பாத்துறேன்ப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. யாராவது கூட்டிட்டு வர. வேண்டாமா, வேண்டாம். இந்த நிலையில என்ன விட்டுட்டு போயிடாதம்மா, என்ன விட்டுட்டு போயிடாத. ரேகா, முதலாளி வெளிநாட்டில இருந்து வந்ததும் இந்த பொருளை அவரு கொடுத்த மாதிரியே திருப்பி கொடுத்துடணுமா? இப்படி ஒரு சம்பவம் நடந்ததா முதலாளிக்கு மட்டுமல்ல யாருக்குமே தெரிய வேண்டாமா? ரேகா, பேங்கை விட நாணயமானது என்ன நம்புனாருமா? அந்த நம்பிக்கையை செவிலடிச்சிடாதம்மா, செவிலடிச்சிடாத. என்ன ஆச்சு? ஐயா, இவருக்கு கையில குண்டடிப்பட்டு மயக்கமா இருக்காரு. இவரை காப்பாத்துறதுக்கு கொஞ்சம் உதவி பண்றீங்களா? அப்படியா? எங்க அடிபட்டு இருக்கு? எப்படி இருக்கு? இப்படி வாமா, உள்ள போய் சீக்கிரமா வெந்நீர் போடாமா. நான் காட்டுக்கு போய் பச்சையில கொண்டாந்து. அவருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே? ஆனால் தாமா சொல்றேன், சீக்கிரமா வெந்நீர் போடு, நான் சீக்கிரம் வந்துடுறேன். இனிமே ஒரு பயம் இல்லம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல தம்பி கண்ணு முடிச்சிருவாரு. ரொம்ப நன்றிங்க. அங்க இருக்கேன். இது
பயப்படாதீங்க, நான் உங்க பக்கத்துல தான் இருக்கேன். பயப்படாதம்மா, பசி மயக்கம். உள்ள பானையில கஞ்சி வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வாப்போ. பொஞ்சாதி தெரியா தம்பி? உள்ள கஞ்சி எடுக்க இப்ப வந்துடுவா. என் பொஞ்சாதியா? அப்ப பொஞ்சாதி இல்லையா? அவ யாரோ நான் யாரோ? ஆச்சரியமா இருக்கு தம்பி. உன் உயிரை காப்பாத்த அந்த பொண்ணு துடிச்ச துடிப்பு இருக்க, அது பொஞ்சாதியை தவிர வேற யாருக்கும் வராதுப்பா. இந்தாங்க. வேண்டாம். அப்படி சொல்லாதீங்க, பெரும் வயித்தோட இருக்க கூடாது. ப்ளீஸ் கொஞ்சோண்டு சாப்பிடுங்க. ரொம்ப நன்றி. அவர்கிட்ட சொல்லுங்க. தாத்தா, என்னம்மா? நீங்க எனக்கு இன்னொரு உதவி செய்யணும். என்னம்மா செய்யணும்? எங்க அப்பா இறந்துட்டாரு. அவரை அடக்கம் பண்றதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். ஆமா, அவருடைய உடல் எங்க இருக்கு? என்ன செய்ய? விதியை நினைச்சு வேதனைப்படுறத தவிர நம்மால வேற என்ன செய்ய முடியும்? தைரியமா இருமா. பாவி, எங்க அப்பாவை கொன்னது இல்லாம எனக்கு தைரியம் வேற சொல்ல வந்துட்டியா? துரோகி. என்னது? உங்க அப்பாவை கொன்னது நானா? நீ செஞ்சா என்ன, உன் கூட்டாளி செஞ்சா என்ன? உங்க கூட்டத்தை நான் சும்மா வர போறதில்ல, ஜாக்கிரதை. சரிதான். இத பாருமா, ஏற்கனவே நீ மனசு நொந்து போயிருக்கிற. மேல பேசி உன்னை புண்படுத்த விரும்பல. பொறுமையா வா, நான் யாருங்கிறத உனக்கு புரிய வைக்கிறேன். நீ ஒரு திருடனாங்கிறத நான் ஏற்கனவே புரிஞ்சுக்கிட்டேன். அம்மா தாயே, அந்த பஸ் கொள்ளையில என் பொருளையும் அடிச்சுட்டு போயிட்டாங்கம்மா. உனக்கு சந்தேகம் இருந்தா வா, நாம ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். சந்தேகம் இருந்தா தானே? உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு. தாத்தா ரொம்ப நன்றி, நான் போயிட்டு வர்றேன். தாத்தா, நான் ரொம்ப கோவமா இருக்கேன், யாரும் போக கூடாதுன்னு சொல்லுங்க. நான் படுகோவமா இருக்கேன், என்னை யாரும் தடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க தாத்தா. எங்க அப்பாவோட இறுதி சடங்குகள் எல்லாம் நாளைக்கே முடிச்சிட்டு அப்புறமா போலான்னு சொல்லுங்க தாத்தா. செத்து போனது அவங்க அப்பா, எனக்கு மாமனா இல்ல மச்சானா? மாமா தான். அவரை கொன்னதுனால மாமியார் வீட்டுக்கு போயாமே. புத்திசாலியா இருந்தா புரிய வச்சிடலாம். முட்டாளுங்க கிட்ட எவ்வளவு பேசியும் பிரயோஜனம் இல்ல, பேசாம போறதா நல்லது. நான் வரேன் தாத்தா. இது கல்யாணத்துல தான் போய் முடியும். மிஸ்டர், இப்ப புரியல யாரு முட்டாயின்னு? என்ன சின்ன பொண்ணு நான் நினைச்சேன். கண்ண விரல விட்டாக்கிடுவேன், ஜாக்கிரதை. புரிஞ்சா அப்படியே தூங்க முயற்சி பண்ணு. ஐயோ பாவம், அவுத்து விட்டுருமா. அட, இந்த ஆளுக்கு பாவப்பட்டா நமக்கே வினையா போயிடும். போங்க தாத்தா. அட போங்கண்ணா. ஐயோ, கட்டி போடுற திருட தப்பி ஓடிட்டான். நான் எங்க இருக்கேன் தெரியல. மேல பாரு, கீழே பாரு, இந்த பக்கம் பாரு. உங்ககிட்ட சொல்லிக்காம போற அளவுக்கு நான் அவ்வளவு கேவலமானவன் இல்ல. குட் பை. போயிடுவேன் நீ. போறேன். பார்க்கலாம். எங்க அந்த பக்கம் நேரு? முடியாது, நான் இந்த பக்கம் தான் நகருவேன். நகரு. என்னம்மா, இப்ப புரியுதா யார் புத்திசாலின்னு? தலைகீழ தொங்கினா ரத்தம் எப்படி தலைக்கு இறங்கும்னு. நீங்க டாடா, பை பை.